வணக்கம் மக்களே. எங்கள் ஊரில் அடிக்கிற வெயிலில் மூளை உருகி மூக்கு வழியாக வந்துடும் போல். வெயிலோட சூடு ஏற ஏற பல விலையும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளா பில்டப் கொடுத்து ஏதாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கிடச்ச இந்த துளசி விதையை தான் லெமன் ஜூஸோடு சேர்த்து குடிக்க போகிறேன். பொதுவாக திருநீட்டு பச்சிலையோட விதை தான் ரொம்ப நல்லது, ஆனால் நம்மகிட்ட இல்லை. ஆனால் இந்த துளசி விதையும் ரொம்பவே நல்லது, உடம்ப குளிர்விக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா காஞ்ச துளசி விதையை பார்த்து பறிச்சுட்டு கையில் எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கம் 2 திருகுனா விதை தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதில் இருக்கிற தூசி துருமை நீக்கி சுத்தமான விதையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 45 நிமிஷம் வச்சுட்டா போதும். விதை நல்லா ஊறி ஒரு ஜெல் பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஜூஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு லெமன் ஜூஸ் தான் டெய்லி குடிக்க முடியும். இங்கே பாருங்கள் எப்படி ஜெல் மாதிரி இருக்குது, நல்லா ஊறிட்டு. நான் ஒன்றில் நாட்டு சர்க்கரையும் இன்னொன்றில் சீனியும் சேர்த்தேன்னா நாட்டு சர்க்கரையும் லெமனுக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க. அதோட இந்த ஜெல்லும் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளுக்கும் எதை சாப்பிட்டாலும் மருத்துவரின் ஆலோசனைப்படி செய்யுங்க. யூடியூப்பை பார்த்து எதையாவது நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. மக்களை, மழையும் வெயிலும் கூட மனுஷனுக்கு மனசு போல தான், அதுவும் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அதனால் இந்த வெயில் காலத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். போட்ட ஜூஸ் அடிடான்னு காலி ஆகிடுச்சு. அதனால் இன்னொன்று போட்டு டியூட்டிக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்போதும் போல் நாம் எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.